கமசராஜன் பிள்ளைய வாங்கினா தங்கச்சி மகன் நினைச்சானா? கிடையாது. நம்ம தாய் மாமா நம்ம மருமகன் நினைச்சானா? இல்ல பச்சை பிள்ளடா அப்படின்னு நினைச்சு பார்த்தானா? சண்டாள பாவி குழந்தையின் 2 கால்களை பிடித்து அதனையே கிரு கிரு கிருவென்று சுத்தினார். அரண்மனை நடை கல்லிலே ஓங்கி ஒரு அடி அடித்தான். பிள்ளை விடல தேங்காயா செதறி போச்சு. பேயடிக்க பிள்ளை உருக்கும் ஐயா. இப்படியே 7 பெண் குழந்தை பிறந்தது. 7 பெண் குழந்தையும் இப்படியே கொண்டு போட்டான் சண்டாள பாவி. இந்த 7 பெண் சிசுவின் உயிரானது வைகுண்ட பதியிலே நாராயணன் நவநீத கண்ணன் என் பெருமானிடத்திலே மன்றாடி கொண்டிருக்க பார்த்தா என் பெருமாள் நவநீத நாராயணன் அப்பந்தான் என்னை பார்த்தார். இப்பேற்பட்ட கமசராஜனை வதை முடிக்கணுமானா கங்கையாகப்பட்ட பார்வதி நமக்கு உபகாரம் செய்ய வேண்டும். பார்வதியை வரவழைத்து தங்கையே பார்வதி எனக்கு நீ ஒரு உபகாரத்தை செய்ய வேண்டும். நான் தேவகி திருவயச்சிலே 8வது மைந்தனாக பிறந்த கமசராஜனுடைய கதையை முடிக்கணும். அதுக்கு நான் தேவகி வயச்சில் 8வது மைந்தனா பிறந்தால் நீ ஆயர்பாடி வட்டணத்திலே நாட்டாமை நந்தகோனாருக்கு அவர் மனைவி யசோதைக்கு 2 பேருக்குமே 12 வருஷமா பிள்ளை இல்ல. அதனால அவங்க 2 பேருக்குமே காடு நிறைந்திருக்கு, கருப்பாடு ரொம்ப உண்டு. அவருக்கு ஏறு நிறைந்திருக்கு, எருவ மாடு ரொம்ப உண்டு. பட்டி நிறைந்திருக்கு, பசுவ மாடு ரொம்ப உண்டு. உட்கார்ந்து மொறுக்கடைய முக்காலையும் பொன்னால. ஆனா இத்தனை இருந்தும் 2 பேருக்குமே பிள்ளை இல்ல. நீ யசோதை திருவயச்சில் பெண் பிள்ளையா சனிக்கணும், நான் தேவகி திருவயச்சில் ஆண் பிள்ளையா சனிக்கணும். நான் பிறக்கும் போது நீயும் பிறப்பாய். வாசுதேவன் என்னை கொண்டு வந்து அங்கு போடுவார், உன்னை கொண்டு வந்து இங்கு போடுவார். பெண்ணென்று உன்னை விட்டு விடுவான். நான் கோபால கண்ணனாக ஆயர்வாடியிலே அவதரித்து கம்சராஜனை வதை முடிப்பேன் என்று சொல்ல